ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். ஆர்டர் கொடுத்த துணிகள்லாம் நல்லபடியாக ஆளுங்களை சேர்த்து வச்சு அபி என்ன பண்ணுறாங்க, சூப்பராக தச்சு முடிச்சிடுறாங்க. அவங்க கேட்ட 3000 பீஸையும் அழகாக குறிப்பிட்ட டயத்துக்குள்ள ஒரு வாரத்துக்குள்ளே தச்சு முடிச்சிடுறாங்க. அபினா சும்மாவா அப்படிங்கிற அளவுக்கு இவ்வளோ சுறுசுறுப்பாக தேனி மாதிரி வேலை செஞ்சிடுறாங்க. எல்லாரும் அபியை நினச்சி பெருமையாக பார்க்குறாங்க. அனு அப்படியே தங்கச்சியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எப்படியோ கரெக்டாக முடிச்சிட்டியே, நீ நினச்சதை சாதிச்சிட்ட அபி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அனுவும் அபியோட அப்பா, உன்னை நான் பிள்ளையாக பெற்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன் அப்படிங்கிறாங்க. விடுங்கப்பா, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகழகாக எல்லாத்தையும் அப்படி பேக்கேஜ் பண்ணி அப்படியே லாரியை வர வச்சு அதில் ஏற்றிடுறாங்க. இங்கே முரளி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, கொக்கு காத்துக்கிட்டு இருக்குமே, குளம் எப்போ வத்தும் மீனை பிடிக்கலான்ட்டு அந்த மாதிரி ரெடியாக இருக்காங்க. இவளை நல்லா முன்னுக்கு வர விட்டு, ஏன்னா ஆரம்பத்திலே கிட்ட மறுபடியும் தச்சிருவாளையை தச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே அலேக்கா அள்ளிடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க சொந்த வேனை அனுப்பி அள்ளிக்கிட்டு போயிடுறாங்க. முரளி பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்த இடத்துலேருந்து இன்னும் வரல அப்படின்றாங்க. அப்படியே பரிதவிச்சு போயிடுறாங்க. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அபி அழுகிறாங்க. உடனே அங்கே வர்றவங்க ராகவ் என்ன பண்ணுறாங்க, என்னாச்சு அபி, ஏன் அழுகிற அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நான் தச்சது எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபோன் மூலமாக தகவலை சொல்கிறாங்க. நீ பேசாமல் இரு, நான் வரேன் அப்படின்ட்டு. ஏதாவது அடையாளம் இருக்கா அப்படிங்கிறாங்க. அந்த வேனில் வந்து முருகன் வேல் போட்டிருந்துச்சு அப்படிங்கிறாங்க. நீ பேசாமல் இரு, இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு, இப்போ ஒரு 10 நிமிஷம் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பாதையில் வேகமாக போகிறாங்க. பயங்கரமாக சேஸ் பண்ணி போயிடுறாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வேனை மடக்கி பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அடித்து நொறுக்கிறாங்க. அடி நல்லா நொறுக்கி அழுறாரு ராகவ். எல்லாத்தையும் அடித்து தூள் கிளப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வேனையை எடுத்துட்டு அபிகிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. அபி அந்த வேனை பார்த்துட்டு டக்குன்னு ஏறி போய் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. தான் தச்சு வச்ச எல்லா பாக்ஸும் அப்படியே இருக்குது, எல்லா துணிமணியும் அப்படியே இருக்குது. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பார்த்துட்டு. அப்படியே அவங்களால சந்தோஷம் ஆனந்தம் தாங்க முடியலை அபியால். என்ன பண்ணுறாங்க, அந்த துணிங்கெல்லாம் அப்படியே போனது, கையை விட்டு போனது நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருச்சேன்னு நம்ம விட்ட சவால் என்ன ஆகும், நம்ம அக்காவோட கல்யாணம் என்ன ஆகும் அப்படின்னு கதிகலங்கி போய் அழுது துடிக்கிறாங்க. உண்மையிலே இது வரைக்கும் அபி இப்படி கண்கலங்கி நம்ம பார்த்ததில்லை, அழுததும் பார்த்ததில்லை. அப்படி வேதனைப்பட்டு அழுதுட்டு இருக்காங்களா. அந்த நேரத்தில் ராகவ் இந்த பண்ண உதவி வந்து பெரிய மலையை விட பெருசாக நினைக்கிறாங்க. டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, அபி எதிர்பார்க்காத அளவுக்கு ஓடி வந்து அப்படியே ராகவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே அபி அப்படியே ராகவே ஸ்டன் ஆயிடுறாரு. என்ன இது அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. சேச்சா அப்படின்னு சொல்லிட்டு, விடு அபி, இப்போ என்னாச்சு, ஒன்றும் இல்லை, விடு விடு அப்படிங்கிறாங்க. அபி வந்து சும்மா சொல்லக்கூடாது, அழுதுகிட்டே தான் நான் கட்டி பிடிக்கிறாங்க. அதனால அது ஒரு தப்பாக நினைக்கல யாருமே. அப்படியே அழுதுகிட்டே சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க, என் வாழ்க்கையை திருப்பி கொடுத்துட்டீங்க, என் அக்காவோட கல்யாணம் இதில் அடங்கியிருக்கு, நீங்கள் மட்டும் இல்லைன்னா இது நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி கட்டிக்கிட்டே அழுதுட்டு சொல்கிறாங்க. சரி ஒன்றும் இல்லை, கூல், விடு அபி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மெல்லமாக அப்படி கஷ்டப்பட்டு எடுத்து விடுறாங்க. அபி விலகினதுக்கப்புறம் மறுபடியும் சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, விடு அபி, இதனால என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நான் உங்களை எவ்வளோ டீஸ் பண்ணியிருக்கேன், உங்களை நான் பார்க்குற நேரம் பூரா சண்டை தான் நடந்துட்டுருக்கு, உங்களுக்கு எனக்கு ஆகாமல் இருந்திருக்கு. ஏன் நேற்று கூட உங்களை நான் திட்டிட்டு சவால் விட்டுட்டு வந்தேன், நான் பார்த்தீங்களா உங்கள் தயவு இல்லாமல் நான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ உங்கள் தயவோடு தான் இன்றைக்கி நான் என்னோடய பொருள் எல்லாமே திரும்பி வந்திருக்கு, இன்றைக்கி நான் நினச்சதை சாதிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. விடு அபி, இது உனக்காக மட்டும் பண்ணலை, பின்ன என் தம்பிக்காக தான் பண்ணியிருக்கேன், என்னோடய சுயநலமும் இதில் இருக்குது, அவனோட கல்யாணம் நடக்கணும் இல்லையா, அதுக்காக தான் அப்படிங்கிறாங்க. சரிங்க, யார் கல்யாணமாக இருந்தானே எதுக்காக இருந்தானே, என்னோட பொருள் திரும்பி வர்றதுக்கு காரணம் நீங்கள் தானே, அப்போ அந்த நன்றியை நான் உங்களுக்கு தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லி மனசு உருக வேண்டி பேசுகிறாங்களா. அபியா இப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பரவாயில்லையே, அபிக்கு இப்படிலாம் பேச தெரியுமா, அதுவும் நம்மளை கண்டாலே பயங்கரமாக விழுவா, பாட்டி அக்கா எல்லாத்துட்டையும் நல்லா அன்பாக இருப்பா, ஆனால் நம்மளை கண்டா மட்டும் அப்படியே ஒரு மாதிரியாக டார்கெட் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாளே, இப்போ இவ்வளோ அழகாக அன்பாக தன்மையாக பேசுகிறா, ஆச்சரியமாக இருக்குது, பரவாயில்ல, எப்படியோ புத்தி வந்தால் சரி அப்படின்னு ராகவ். சரி ஒன்றும் இல்லை, விடு அபி அப்படிங்கிறாங்க. இவங்க கட்டிக்கிட்டு பேசுனது வச்சதெல்லாம் முரளி அங்கேருந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே செம்ம காண்டாராங்க. என்ன இது, இதுங்க அவங்க கல்யாணத்தை நம்ம நிறுத்தணும், அவங்க நிச்சயத்தை நடத்த விடாமல் பண்ணணும், அந்த ஜோடியை பிரிக்கணும்னு நினச்சா இந்த ஜோடி ஒன்று சேர்ந்துருங்க போல இருக்கே அப்படின்னு நடுங்கி போகிறாரு. டேய் என்னடா அது, ஏன் ஆள் எனக்கு வரப்போகிற பொண்டாட்டி நீ கட்டி பிடிச்சி நிற்கிறியா, என்னங்கடா அண்ணனும் தம்பியும் என் வீட்டுக்குள்ளே வந்து எனக்கு நான் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு வீட்டுக்குள்ளே போய் பூந்து விளையாடுறீங்களடா அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க. சீக்கிரம் நான் உங்களை பிரிக்கணும்டா அப்படின்னு சபதம் எடுக்கிறாங்க. என்ன இந்த மாமியாக்காரி ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு புலம்பிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க அப்பா அம்மா அனு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாகறாங்க. அபி நீ உழைச்சது வீண் போகலாமா அப்படிங்கிறாங்க. அந்த பாய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா ஆர்டர் என்ன பண்ணுறதுன்னு நானே கொண்டு போய் சேர்த்துறேன், ஒப்படைச்சிருன்னு சொல்லி ராகவே அந்த வேன் எடுத்துகிட்டு போகிறாங்க. ரொம்ப நன்றிங்கிறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு பணம் பூரா கொண்டாந்து ஒப்படைச்சிடுறாங்க. பணத்தை வாங்கினோன்னா அவ்வளோ சந்தோஷம் பூரிப்படைகிறாங்க. அபி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இனிமேல் இதை வச்சு நான் வந்து சவால் விட்ட மாதிரி 10 நகையும் மோதிரமும் நான் கொடுத்துருவேன் உங்கள் சித்திட்ட அப்படின்னு
அப்படின்னோடனே என்னது என்ன சொல்கிற, ஐயோ நம்ம உளறிட்டோமே அப்படின்னு நினைக்கிறாங்க. சொல்லு அபி சொல்லு. இல்லை ஒன்றும் இல்லை, இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா, ஏதோ நீ சொன்ன அப்படிங்கிற, என்ன சவால் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி நான் நடந்ததாக சொல்கிறாங்க. உங்கள் சித்தி தான் பயங்கரமாக அன்றைக்கி சவால் விட்டாங்க, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் ஒரு 10 பைசாவுக்கு புண்ணியம் இல்லை, உன் நிச்சயத்துக்கு நான் பெரிய பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் எவ்வளோ நகை செஞ்சுருப்பாங்க, உன்னால் ஒரு 10 நகை போட முடியுமா, இல்லை ஒரு குண்டுமணி செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. அப்போ நான் சவால் விட்டேன், கண்டிப்பாக நான் என் உழைப்பில், சொந்த உழைப்பில், என்னோட உழைப்பில் நான் பண்ணி போடுவேன் அப்படின்னு சம்பாரிச்சு அப்படின்னு சொன்னேன். அதனால தான் நான் உங்கள் வீட்டு ஃபேக்ட்ரியில் கூட வந்து நான் தைக்கல, ஆகாஷ் சார் அங்கே கூப்பிட்டாங்க, பாட்டி அங்கே தைக்க கூப்பிட்டாங்க, அதெல்லாம் கூடாது, நான் சொந்தமாக முன்னுக்கு வரணும், உழைச்சி நான் இந்த காசை பெறணும் அப்படிங்கிறக்காண்டி தாங்க நான் என் வீட்டிலே பண்ணேன், மற்றபடி எந்த ஆணவத்திலையும் நான் செய்யலை. அப்பப்போ இடையில அவங்க நான் ஒம்பளத்துக்கிட்டது சின்ன சின்ன குறும்பு பண்ணதெல்லாம் ஒரு சந்தோஷத்துக்காகத்தான், மற்றபடி யார் மனசு நோடிக்கணும்னு அப்படிலாம் செய்யலை அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அப்போ ஏன் இப்படி சித்தி இப்படி பண்ணுறாங்க, அவங்க எதுக்காக, அவங்களுக்கு இந்த கல்யாண நிச்சயத்தெல்லாம் பிடிக்கவே இல்லை போல இருக்குது. நான் சித்திட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன், அவங்க ஏழ்மைன்னு அப்படி மதிக்க மாட்டேங்கிறாங்க, தான் பையன் நல்லா இருக்கணுங்கிற நினைக்க மாட்டேங்கிறாங்க. சரி அபி நீ தைரியமாயிரு, எதுவாக இருந்தாலும் நான் இருக்கேன், என் தம்பிக்காண்டி, என் தம்பி இருக்கான், அனுவ பத்திரம் பார்த்துக்குவான், அது எனக்கு தெரியும் பாஸ் அப்படிங்கிறாங்க. சந்தோஷமாக நிச்சயத்த வேலையை ஏற்பாடு பாரு அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு நகை வாங்க போகிறாங்க. அப்படி சந்தோஷமாக நிச்சயத்துக்கு ரெடி ஆகுறாங்க அபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.